அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைலிங்குவல் செஷனில் ரிசோர்சஸ் பிளானிங் இன் இந்தியா சிபிஎஸ்சி 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் ஜாகிரஃபி சாப்டர் 1 கிட்டத்தட்ட எல்லா போர்டு எக்ஸாம்லேயும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் இது. ஏன் நம்ம பைலிங்குவலாக பண்ணுறோம் அப்படின்னா, இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களில் சிபிஎஸ்சி சிலபஸை எல்லா சப்ஜெக்ட்ஸுமே பைலிங்குவலாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எளிமையாக புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு அந்த ஒரு நோக்கத்தில் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மற்றும் 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை பைலிங்குவலாக பார்க்க இருக்கோம். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா ரிசோர்சஸ் பிளானிங் இன் இந்தியா. தமிழில் சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவில் வளங்கள் எப்படி திட்டமிடப்படுகின்றன, அதனுடைய மீனிங் என்ன, ஏன் அப்படி செய்யணும், அப்படி செய்யறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்றது தான். ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் ஆஃப் ரிசோர்சஸ்: anything that can be used to satisfy human needs. மனுஷனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது வளம். ஆனால் அதில் 3 இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இருக்கு: டெக்னிக்கலி accessible, எக்கனாமிக்கலி feasible அண்ட் கல்ச்சுரலி அக்செப்டபிள். தொழில்நுட்ப ரீதியாக அதை நம்ம அடையிற இடத்துல இருக்கணும். அதை அடையிறதுக்கு பணம் ஒரு குறையாக இருக்கக்கூடாது. ப்ளஸ் இந்த சமூகமும் நமது கலாச்சாரமும் அதை பயன்படுத்துவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கணும். அப்போ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க: வாட்டர், சாயில், மினரல், ஃபாரஸ்ட், எனர்ஜி, கிளீன் ஏர், சன்லைட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ்க்கான எக்ஸாம்பிள். அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்: ரிசோர்ஸ் அப்படின்னா மனுஷனுடைய நீடை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு நேச்சுரல் அவைலபிள் ஆஸ்பெக்ட் தான் ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்? இப்போ ஒரு சைடு ரெட் கலரில் கொடுத்துருக்கேன், இன்னொரு சைடு க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன். இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது இந்த கரண்ட் இயர் சிலபஸில் கிடையாது. அதாவது 2025-26 சோஷியல் சயின்ஸ் சிலபஸில் இது இல்லை. தட் இஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப் அண்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். அப்படின்னா ரிசோர்ஸஸை பேசிக்காக 4 மேஜர் டாப்பிக்கில் பிரிக்கலாம். ஆரிஜின், உயிருள்ள வளங்கள், உயிரற்ற வளங்கள், பயோட்டிக், எபயோட்டிக். இப்போது ட்ரீஸ், பிளான்ட்ஸ், மரங்கள் இருக்குது, வைல்ட் லைஃப் இருக்குது, இது எல்லாமே உயிருள்ள வளங்கள். ஆறு இருக்குது, குளம் இருக்குது, பாறை இருக்குது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உயிரற்ற வளங்கள். ரைட்? ஆன் தி பேசிஸ் ஆஃப் எக்ஸாசிபிலிட்டி, சில இயற்கை வளங்கள் நம்ம யூஸ் பண்ண அது தொடர்ந்து காலியாகிட்டே வரும். சிலது பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, ரீசார்ஜ் ஆகும். அந்த ரீசார்ஜ் ஆகக்கூடிய இருக்கிற இடத்துல தான் நம்ம ரினியூவபிள் ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம வாட்டரையே ரினியூவபிள் ரிசோர்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். பட் இட்ஸ் அவைலபிலிட்டி கேன் ரெடியூஸ். ஏன்னா தொடர்ச்சியாக மழை பெய்யறதுனால அதை நம்ம திருப்பி யூஸ் பண்ண முடியும். சன்லைட் எடுத்துங்க, அது ஒரு ரினியூவபிள் ரிசோர்ஸ். விண்டு மூலயமா நம்ம ஜென்ரேட் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி ஒரு ரினியூவபிள் ரிசோர்ஸ். ப்ளஸ் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ், பெட்ரோலிய பொருட்கள், பூமிக்கு அடியிலிருந்து நிலக்கரி எடுக்கிறோம், கோல். அதே போல் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறோம். அதை எடுக்க அதனுடைய டெபாசிட்ஸ் குறைய ஆரம்பிக்குது. நம்மளுடைய ஃபஸ்ட்டு சாப்டர் எக்கனாமிக்ஸில் ஒரு கேஸ் ஸ்டடி இருக்குது. 2050 வருஷத்துக்குள்ள பூமியில் இருக்கிற எண்ணெய் வளங்கள் காலியாக போயிடும் அப்படின்னு. அதுவும் ஒரு உதாரணம். ரைட்? அடுத்தது, ஏன் ரிசோர்ஸ் பிளானிங் பண்ணணும்? அது ஒரு காரணம் இருக்குது. வேர் இஸ் த நீட் ஃபார் ரிசோர்சஸ் பிளானிங்? நம்பர் 1, அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்சஸ். இந்தியா முழுக்க சம விகிதத்தில் இயற்கை வளங்கள் கிடையாது. ராஜஸ்தானில் உங்களுக்கு தெரியும், ஒரு பார்ட் ஆஃப் ராஜஸ்தானில் டெசர்ட்ஸ் இருக்குது. அதே போல் நீங்கள் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் எல்லாம் போனீங்கன்னா அன்ஈவன் டெரெயின்ஸ் இருக்குது. ஒரு சமநல நிலப்பரப்பே கிடையாது. அப்போ அங்கே சில வகையான விவசாயம் செய்கிறது கஷ்டம். ஓவர் யூஸ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அப்போ தொடர்ச்சியாக பொருளாதாரம் விரிவடைய மக்கள் அதிகமாக ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கமர்ஷியல் பர்பஸில் நிறைய ரிசோர்ஸஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆற்றுகளிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மணலை எடுக்கிறதுக்கு பெரிய தடை இருக்குது. அதனால இப்போ நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்? சாண்ட், மேனுஃபேக்சர் சாண்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இட் என்ஷூர் சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட், அதாவது நீடித்த நிலைத்த வளர்ச்சி. மீட்டிங் ஃபியூச்சர் நீட்ஸ், எதிர்காலத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும். ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்காக ரிசோர்ஸஸ் ஆர் பிளான். ரைட்? முக்கியமான விஷயம், ரிசோர்ஸ் பிளானிங்னா என்ன? இட் இஸ் எ டெக்னிக். Resource planning means it is a technique of proper utilization of resources. வளத்தை எப்படி நம்ம முறையாக அதை மக்களுக்காக பயன்படுத்துகிறோம். அதை முழுசாக அழிச்சிடவும் கூடாது, எதிர்காலத்துக்கும் கொஞ்சம் பாக்கி வைக்கணும், நியாயமாகவும் பயன்படுத்தணும். இது எல்லாம் சேர்த்து தான் நம்ம ரிசோர்சஸ் பிளானிங் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்? வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிசோர்சஸ் பிளானிங்? அப்போது இதை ரிசோர்ஸ் பிளான் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவை இருக்குன்னா அப்போ அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இட் இன்ஷூர்ஸ் ஜுடிஷியஸ் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். ரொம்ப நியாயமான முறையில். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கர்நாடகாவிலேருந்து தண்ணி வருது. அப்போ அந்த கர்நாடகாவிலேருந்து வர அந்த காவிரி தண்ணியை பார்த்தீங்கன்னா புதுச்சேரிக்கும் பங்கு உண்டு, தமிழ்நாட்டுக்கும் பங்கு உண்டு, கேரளாவுக்கும் பங்கு உண்டுன்னு ஒரு சட்ட விதிமுறையும் இருக்குது.
அப்போ இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் இருக்கும்பொழுது அப்போ இயற்கை வளத்தை எப்படி எல்லாருக்கும் சரி விகிதத்தில் நியாயமாக பிரித்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றது ஜுடிஷியஸ் யூஸ் ஆஃப் ரிசோர்சஸ் ப்ரிவென்ட்ஸ் ரிசோர்சஸ் டிப்ளேஷன். தொடர்ச்சியாக நம்ம ரிசோர்ஸ் பிளானிங் பண்ணும்போது ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி குறைய ஆரம்பிக்கிறது, அது கொஞ்சம் தடுக்க முடியும். முன்னாடி சொன்ன மாதிரி சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் ரீஜனல் growth அல்லது நம்ம நாட்டில் இருக்கிற பகுதிகளுக்கு இடையே இருக்கிற அந்த ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கலாம். உதாரணத்துக்கு நீ கூடங்குளத்தில் பார்த்தீங்கன்னா அணுமின் உற்பத்தி பண்ணுறாங்க, அது வந்து நம்மளுடைய நியர்பை நெய்பரிங் ஸ்டேட்ஸ்க்கும் நம்ம சப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிசோர்ஸ் பிளான் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் சரிவிகிதத்தில் அதை பயன்படுத்த முடியும். அதனால பொருளாதாரம் முறையான பாதையில் வளர முடியும். இதெல்லாம் ரிசோர்ஸஸ் பிளானிங்கான பேக்ரவுண்ட். முக்கியமாக ரிசோர்ஸஸ் பிளானிங் மூணு ஸ்டெப் கொண்டது தான். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 மைண்டில் வச்சுங்க. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் இன்வென்டரி ஆஃப் ரிசோர்சஸ், அதாவது எங்கே வளங்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது, அது எவ்வளோ குவான்டிட்டியில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. செகண்ட் ஸ்டெப் என்ன? எவால்விங் ஏ பிளானிங் ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த ரிசோர்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ராப்பர் ஐடியாவை டெவலப் பண்ணுறதுக்கு பேர் எவால்விங் பிளானிங் ஸ்ட்ரக்சர். மூணாவது பார்த்தீங்கன்னா மேட்சிங் த ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் பிளான்ஸ் வித் நேஷனல் டெவலப்மெண்ட் நீட்ஸ் ஆர் பிளான்ஸ். அப்போது ரிசோர்ஸை கண்டுபிடிச்சிட்டிங்க, அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு கண்டுபிடிச்சிட்டிங்க, இப்போ அதை நம்ம மேட்ச் பண்ணணும். இதை மூணும் சேர்த்தது தான் பேசிக்கலி ரிசோர்ஸஸ் பிளானிங் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு டைம் பார்த்துருவோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல மணல் இருக்குது, அதில் வந்து மினரல் ரிசோர்ஸஸ் இருக்குது. அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும்? சர்வே பண்ணணும். அதாவது அது எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது அப்படின்னு மேப்பிங் பண்ணணும். அது எந்த திசைகளில் எந்த அளவுக்கு இருக்குன்னு பண்ணணும். மெஷரிங் த ரிசோர்ஸஸ், அப்போ ஏதோ ஒரு யாஸ்டிக்கை வச்சு குவான்டிட்டியில் பார்த்தீங்கன்னா டன் கணக்குலையோ அல்லது ஃபீட் கணக்குலையோ அல்லது டிஸ்டன்ஸ் கணக்குலையோ ஏதோ ஒரு வகையில் இத்தனை டன் இங்கே வந்து நிலக்கரி இருக்குது, இத்தனை லிட்டர் இங்கே வந்து பெட்ரோல் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது எல்லாம் சேர்த்து நம்ம என்ன அப்படின்னு சொல்லணும்னா ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் இன்வென்டரி ஆஃப் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டெப் 2ல் பார்த்தீங்கன்னா எவால்விங் அ பிளானிங் ஸ்ட்ரக்சர், குறிப்பாக எந்த மாதிரி டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த ரிசோர்ஸஸ் எடுக்கலாம், எந்த மாதிரி நிறுவனங்களை அதுக்குள்ளே பயன்படுத்தலாம், எந்த மாதிரியான திறன்கள் அதுக்குள்ளே தேவைப்படும் அப்படின்றது தான். உதாரணத்துக்கு யூசிங் ட்ரிப் இரிகேஷன் டெக்னாலஜி இன் ட்ரை ஏரியாஸ் லைக் ராஜஸ்தான் டு சேவ் வாட்டர், ரைட்? இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸை நம்ம பிளானிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் ரிசோர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்போது அதை என்ன டெக்னாலஜியில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது பிளானிங் ஸ்ட்ரக்சர். கடைசியாக மூணாவது இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மேட்சிங் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட் டு த நேஷனல் நீட்ஸ். உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டி நம்ம கர்நாடகாவுக்கு கொடுக்குறோம், கர்நாடகாவில் இருக்கிற தண்ணியை நாம் எடுத்துக்கிறோம். இது மாதிரி எல்லாம் நமக்குள்ளேயே அந்த ரிசோர்ஸுக்கான தேவையை ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கு சரிவிகத்தில் செய்யணும். உதாரணத்துக்கு மங்ரேகான்னு சொல்கிற அந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் கேரண்டி ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 2 வகையில் நமக்கு பயன்படுது. மக்கள் வந்து தொடர்ச்சி ஆற்றங்கரைகளையும் ஏரிக்கரைகளையும் அதை சீர் பண்ணுறதுனால வாட்டர் ஷெட், அதாவது தண்ணியை சேமிக்க முடியும். அதே சமயம் கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்குது. ஸோ இது வந்து மேட்சிங் த ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்ல ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள், ரைட்? கடைசியாக அப்போ இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? ஏன் ரிசோர்ஸ் பிளானிங் பண்ணுறாங்க? வேஸ்டேஜஸை குறைக்கலாம், ஓவர் யூஸை தடுக்கலாம், டிப்ளேஷன் அதாவது ரிசோர்ஸஸ் ஓவராக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதை தடுக்க முடியும், பேலன்ஸ்டு ரீஜனல் க்ரோத் அண்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் க்ரோத். ஸோ இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக ரொம்ப சின்ன ஸ்லைட்ஸில் ஒரு குவிக் ஸ்பேனில் இது சொல்லியிருக்கோம். உங்களுக்கு சோஷியல் சயின்ஸ் 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்தோ அல்லது 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்ல இருந்தோ வேறு ஏதாவது இம்பார்ட்டண்டான டாபிக் பார்க்கணும், அதை பற்றி இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயமாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அதை டிஸ்கஷன் பண்ணலாம். தேங்க்யூ.